Assalamualaikum. Hi friends, welcome to Safin Style. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பருப்பு கடைஞ்ச ரசம். தோரம் பருப்பு 1 கப், பைத்தம் பருப்பு 1 கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு லைட்டா வெந்ததும் அது தண்ணியை வடிகட்டிட்டு வேற தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல மஞ்சள் தூள், ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அது கூட 4 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம கொரன்னு அரைச்சி வேக வச்ச பருப்புல ஆட் பண்ணிக்கலாம். அது கூட முழுசா கொஞ்சோண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பருப்புல இருந்து எடுத்து தண்ணியை ஊற்றி புளிய கரைச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம், பட்டை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு அது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணியில கரைச்ச புளிய வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதில் அரைச்சி வச்சிருக்க தக்காளி, அரைச்சி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பை வேற ஒரு சட்டியில மாத்திக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை அடுப்புல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் அதுல வடகம், கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சு பருப்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பருப்புல திருவுன தேங்காய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மத்து வச்சு கடைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் ஆட் பண்ணி அதுல வடகம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிச்சு நாம எடுத்து வச்சிருக்க ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு ஒரு ஆப்பை எடுத்து இந்த ரசத்துல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரசத்துல மூடி போட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு கடைஞ்ச ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.